ஆமா. இப்ப நான் ஒரு மறுக்க முடியாத உண்மையை சொல்ல போறேன். உங்களால மறுக்க முடியுதான்னு பாருங்க. மறுத்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. நடைமுறை சூப்பர். யதார்த்தத்தோட நீங்க என்ன பண்ணணும்னா மறுக்கலாம். ஓகே. ம். மிக முக்கியமான 3 தேசிய வியாதிகள் இருக்குன்னு நான் சொல்றேன். நம்பர் 1 மறதி. மறதி உண்மைதான். மறதி. நம்பர் 2 சோம்பேறித்தனம், அதாவது தள்ளி போடுறது. ஆ. தள்ளி போடுது. நம்பர் 3 புறம் பேசுது. நான் மறதிக்கு இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா முக்கியத்துவமின்மை அப்படின்னு, கவனித்து உள்வாங்கவில்லை அப்படின்ற மாதிரி. கவனித்து உள்வாங்கவில்லை. புரியுது. ரெண்டாவது வந்து சோம்பேறித்தனம் அப்படின்றது தள்ளி போடுறது. அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் 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 மூன்றாவது புறம் பேசுதல் அப்படின்னா இல்லாதப்ப பேசுறதுங்க. எனக்கு தெரியும், நீங்களா இதெல்லாம் சொல்லுங்க. இன்னும் சில பேர் முதுகு பின்னாடி பேசுறது அப்படிலாம் சொல்லுங்க. காமனா தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க. புறம் பேசுதல் குறித்த ஒரு தெளிவை புரிந்து கொள்ளுங்கள். 30-40 வருஷ கருத்து இங்க உடைய போகுது. முதல் முறையா புறம் பேசுதல்னா என்னன்னு ஒரு தெளிவு பெற போறீங்க. புறம் பேசுதல் என்றால் உண்மைக்கு புறம்பாக பேசுதல். என்னங்க? உண்மைக்கு புறம்பாக. உண்மைக்கு புறம்பாக மூஞ்சிக்கு பின் முன்னாடி பேசுறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் புறம் பேசுதல். எப்படி? அவங்க சொன்ன விஷயம் உண்மைக்கு புறம்பா இருக்கு, ஆனா மூஞ்சிக்கு நேரா பேசுறாங்க, அதுக்கு பேரு புறம் பேசுதல்.